உங்க பிசினஸ் வேண்டான்னு தூக்கி எரிஞ்ச ஆதிக்கு நீங்க ஷூரிட்டி கொடுக்க போறீங்களா ஆண்டி? அதுவும் 1000 கோடிக்கு. இப்ப நீ எங்க இருந்து பேசுற? இந்த ப்ராஜெக்ட் மீட்டிங் நடக்கிற கான்ஃபரன்ஸ் ஹால்ல இருந்து பேசுறேன். ஆதி கூட இங்கதான் இருக்காரு. போன வை, வர்றேன். இந்த வீட்ல யாரும் இல்லாம நான் மட்டும் இருக்கிறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. வனஜா, நீ மட்டும்தான் இந்த மொத்த வீட்டுக்கும் நீ மட்டும்தான் தலைவி. வேற யார் வருவா? இப்ப அப்படியே ஜம்முன்னு உட்கார்ந்து இந்த ஹால் அழகுபடுத்துவோம். உடனே வந்துட்டா பாரு. நான் அப்படி சோஃபால உட்கார்ந்தா போதும், கழுகுக்கு மூக்குல வேர்க்கிற மாதிரி வேர்த்துரும். வரட்டும் வரட்டும். ஐயோ, என்ன வண்டி நேரம் போகுது. அக்கா 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 நில்லுங்க. எங்கக்கா போறீங்க? ஐயோ, இல்ல இல்ல, வெளியில போகும்போது எங்க போறீங்கன்னு கேட்க கூடாதுதான். ஆனா நீங்க திடீர்னு ரொம்ப வேகமா கிளம்பி போறீங்களா, அதான் தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேன். சொல்லலாம்னா சொல்லுங்க, இல்லன்னா நீங்க கிளம்புங்கக்கா. சொன்னதே போதுன்னு பொசுக்குன்னு கிளம்பிட்டா. திமிரு பிடிச்சவ. எங்க இவ்ளோ வேகமா போறா? எதுவும் வேற சொல்லாம போறா. எப்படி தெரிஞ்சுக்கிறது? எவ்வளவு பொறுமையா கேட்டா கூட ஒழுங்கா பதில் சொல்ல மாட்டா. இந்த முறை முறைச்சிட்டு எங்க போறா இவ? தெரிஞ்சுக்கலன்னா ஏன் மண்டை வெடிச்சிருமே. வர வர இவ ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்காம வெளியில எல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாளே. அப்புறம் பழையபடி கம்பீரமா நடமாட ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் இந்த வீடெல்லாம் எனக்கு இல்லையா? நான் என்ன பண்றது? இப்ப இது ஒண்ணு. நந்தினி, நந்தினி சொல்லு. என்ன ஆண்டி, அகிலாண்டேஸ்வரி டென்ஷனா வீட்டை விட்டு கிளம்பிட்டாளா? என்ன நந்தினி, ஏதோ இந்த வீட்டுக்குள்ள கேமரா வச்சு பார்த்த மாதிரி இவ்ளோ துல்லியமா கேக்குற? ஆமா நந்தினி, பயங்கரமா கோவமா வெறியோட என்ன முறைச்சிட்டு வெளியில கிளம்பி போறா. நான் வீடியோல எல்லாம் பார்க்கல ஆண்டி. அகிலாண்டேஸ்வரிய போன்ல டென்ஷன் பண்ணி விட்டு வீட்டை விட்டு வெளியில அனுப்புனதே நான் தான். என்ன சொல்ற நந்தினி? ஏன் அப்படி பண்ண? அம்மாவுக்கும் மகனுக்கும் நடுவுல இருக்கிற விரிசலை இன்னும் பெருசாக்கதான் நான் அப்படி பண்ணேன். இன்னைக்கு ஆதி அகிலாண்டேஸ்வரியால வெளிநாட்டுக்காரங்க முன்னாடி அவமானப்பட்டு நிக்க போறான். அதுக்கப்புறம் அம்மாவும் மகனும் ஒண்ணு சேரவே மாட்டாங்க. இங்க என்ன நடக்குது? நீ என்ன பண்ற? என்ன பிளான் பண்ணிட்டு இருக்க? இதெல்லாம் ஃபுல்லா சொன்னீனா நானும் கொஞ்சம் நிம்மதியா சந்தோஷப்படுவேன்ல. ஆதி தனியா பிசினஸ் தொடங்கறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான்ல ஆண்டி? ஆமா. அந்த விஷயமா இன்னைக்கு செம சூப்பரா பிளான் பண்ணிருக்கேன் நந்தினி. அகிலா இங்கிருந்து வர்ற வேகத்தை பார்த்தா கண்டிப்பா அங்க வந்து ருத்ர தாண்டவம் ஆட போறா. ஆதி எல்லார் முன்னாடியும் அவமானப்பட்டு நிக்க போறான். ப்ராஜெக்ட் அவங்க கைய விட்டு போக போது உன் கையில வந்து சேர போகுது. கரெக்ட் இல்ல? ஆமா ஆண்டி. அகிலாண்டேஸ்வரி வீட்டை விட்டு கிளம்பியாச்சான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இப்ப நான் உங்களுக்கு கால் பண்ணேன். ஓகே நந்தினி, நிஜமாவே ரொம்ப சந்தோஷமான விஷயம் சொல்லியிருக்க. அங்க என்ன நடக்குதுன்னு எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் சக்சஸ் ஆன விஷயத்தை எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு. ஓகே ஆண்டி.
வனஜா, நீ நினைக்கிறதெல்லாம் சீக்கிரமே நடந்துரும் போல இருக்கே. அப்போ அ, நீ மட்டும் இவ்ளோ பெரிய வீட்டை எப்படி கட்டி ஆள போற? இனிமே நீ நல்லா சாப்பிடணும், உடம்ப பாத்துக்கணும், தெம்பா இருக்கணும். அகிலாண்டேஸ்வரி ஆண்டி வந்து ஆதிக்கு ஷூரிட்டி கொடுக்க மாட்டேன்னு சொன்னதும் நீங்க என்னுடைய ப்ராஜெக்ட ஓகே பண்ணி கொடுக்கணும். எத்தனை கோடிக்கு வேணாலும் நான் கேள்விப்பட்டிருக்கோம். உங்களை சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஆனா உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மகிழ்ச்சி இல்ல. 1000 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட்டுக்கு என்ன ஷூரிட்டியா போட்டிருக்கீங்களா? ஆமா மேடம். ஆனா உங்க சன் மிஸ்டர் ஆதித்யாவுக்கும் உங்களுக்கும் டேம் சரியில்லாதனால நீங்க ஷூரிட்டி கொடுக்க. மேடம், அவங்க டென்ஷனா இருக்கிறத பார்த்தாலே உங்களுக்கு புரியலையா? ஷூரிட்டி கொடுக்கறதுல உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னு உங்க மனசுல இருக்கிறத கரெக்டா சொல்லிட்டேனா ஆண்டி? ஏன் மனசுல இருக்கிறத என்னைக்கு நீ சரியா புரிஞ்சிட்டு இருந்திருக்க? இன்னைக்கு மட்டும் நீ சரியா புரிஞ்சுக்கிறதுக்கு என் மகன் ஆதி மேல எனக்கு வருத்தம் இருக்குதா. எங்க 2 பேருக்கும் இடையில பிரச்சனை இல்லைன்னு சொல்ல முடியாது. எந்த ஃபேமிலியில பிரச்சனை இல்ல? பிரிட்டிஷ் ராணி ஃபேமிலிலேயே இருக்கு. நீர் அடிச்சு நீர் விலகாது. 1000 இருந்தாலும் ஆதி என்னோட மகன்.
மேடம் இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? தயவு செஞ்சு இங்கிருந்து போயிருங்க. லாபியில மிஸ்டர் ஆதித்யா இருப்பாரு. அவரை கான்ஃபரன்ஸ் ரூம்க்கு வர சொல்லுங்க. ஓகே சார், வர சொல்றேன். மிஸ்டர் ஆதித்யா, Yep. யூ கேன் கோ இன்சைட். ஓகே. வாங்க மிஸ்டர் ஆதித்யா, உட்காருங்க. இந்த அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணுங்க. ஷூரிட்டி வேணும்னு கேட்டீங்க, ஆனால் இப்போ அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ண சொல்கிறீங்க. ஷூரிட்டி எதுவும் வேண்டாமா? எங்களுக்கு தேவையான சூரிட்டி கிடைச்சிருச்சு, நீங்க சைன் பண்ணுங்க. ஷூரிட்டி கிடச்சிருச்சா? எப்படி? யார் ஷூரிட்டி போட்டாங்க? அகிலாண்டேஸ்வரி மேடம் தான் உங்களுக்கு ஷூரிட்டி கொடுத்துருக்காங்க. நீங்க சைன் பண்ணுங்க. என்னோட திறமை மேலேயும் என்னோட உழைப்பு மேலேயும் நம்பிக்கை வச்சு இந்த ப்ராஜெக்டை எனக்கு கொடுத்து இந்த அக்ரிமெண்ட்டில் என்ன சைன் பண்ண சொல்லியிருந்தீங்கன்னா சந்தோஷமாக சைன் பண்ணியிருப்பேன். என் அம்மாவை இங்கே வர வச்சு அவங்கக்கிட்டே ஷூரிட்டி கையெழுத்து வாங்கிட்டு என்ன அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ண சொல்கிறீங்க. தப்பா நினைக்காதீங்க மிஸ்டர் ஆதித்யா, நாங்க உங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணல. நந்தினி மேடம் தான் ஃபோன் பண்ணி வர வச்சாங்க. உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் கிடைக்க கூடாதுன்னா நந்தினி மேடம் உங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணாங்க. ஆனா அகிலாண்டேஸ்வரி மேடம் வந்து என் மகனை நான் விட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி உங்களுக்கு ஷூரிட்டி கொடுத்துருக்காங்க. நீங்க அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணுங்க சார். என்னோட திறமைக்கும் என் உழைப்புக்கும் கிடைக்காத இந்த ப்ராஜெக்ட் என் அம்மாவோட ஷூரிட்டினால தான் எனக்கு கிடைக்கும்னா இந்த ப்ராஜெக்டே எனக்கு வேண்டாம். என்ன சொல்றீங்க மிஸ்டர் ஆதித்யா? எனக்கு இந்த ப்ராஜெக்ட் வேண்டாம் சார். தேங்க்யூ. மாமா காஃபி எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. ஐஸ்வர்யா அம்மா, உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வரட்டுமா? வேண்டாம் பார்வதி. ஐஸ்வர்யா, அருண் ஆபீஸ்க்கு கிளம்பிட்டானா? கிளம்பிட்டார் அங்கிள். ஆதி உண்மையிலேயே வெளியே கிளம்பிட்டானா? வெளிநாட்டு ப்ராஜெக்ட் விஷயமா அவர் வெளியே போயிருக்காரு. ஆதியோட ப்ராஜெக்ட் ஓகே ஆயிடுச்சுன்னு சொன்னல? ப்ராஜெக்ட் ஓகே ஆயிடுச்சு, பட்ஜெட் தான் கேட்டுட்டு இருக்காங்க. பட்ஜெட் ஓகே ஆயிடுச்சுன்னா ப்ராஜெக்ட் ஃபைனல் ஆயிடும்னு மாமா சொல்லிட்டு இருந்தாரு. அது விஷயமா தான் மீட்டிங் போயிருக்காரு மாமா. என்ன நடக்குது இங்க? அகிலா வீட்ல இல்லைன்னா போதும், எல்லாம் கூடி கும்மால் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. கூட்டு களவானீங்க. பட்ஜெட் ஓகே ஆகி ப்ராஜெக்ட் ஆதிக்கு தான் கிடைக்கும் பார்வதி. நீ ஒன்னும் கவலைப்பட வேணாம். ஆமா பார்வதி, ஆதியோட டேலண்ட்டுக்கு கண்டிப்பா ப்ராஜெக்ட் அவருக்கு தான் கிடைக்கும். ஆதி குட் நியூஸோட தான் வர போறாரு. எதுக்கும் ஸ்வீட் ரெடி பண்ணி வச்சுக்கோ. ஸ்வீட் முகரக்கட்டைங்களுக்கு ஸ்வீட் ஒரு கேடு. எப்பவும் போல பனவெல்லம் போட்டு ஸ்பெஷல் ஸ்வீட் ரெடி பண்ணி வச்சுக்கோ. சரிங்க மாமா. பனவெல்ல ஸ்வீட். ஆதி ப்ராஜெக்ட்டுக்கு நந்தினி செக் வச்சிருக்கா. அகிலாண்டேஸ்வரி இங்கிருந்து கிளம்பி போயிருக்கா. அம்மா கிட்ட அவமானப்பட்டு ஆதி தலையை தொங்க போட்டுக்கிட்டு வீட்டுக்கு வர போறான். இதை கொண்டாடுறதுக்கா இதுங்க ஸ்வீட் கேக்குது? அதுவும் பனவெல்ல ஸ்வீட்.